மணிக்கணக்கில் அடுப்படியில் கிடந்து வேக தேவையில்லை. 3 நிமிஷம்தான் மோர் ரசம் ரெடி. சுட சோறோட உடம்புக்கும் மனசுக்கும் கூலா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2 பச்சை மிளகாய் அதை உடைச்சி போடுங்க. தேவையாண்டா இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு துண்டு இஞ்சி 2 சேர்த்து சக் சக் சக்கன்னு ஊற்றி வேறையாக வச்சுருங்க. இப்படி கொத்தினா சரி. அடுத்தது 2 உள்ளிப்பல், அதாவது கார்லிக் வெள்ளைப்பூடு, அதோட 5-10 மிளகு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து அதையும் சக் 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 கொத்தி வேறையாக வச்சுருங்க. ஒரு ஃபிங்கர் சைஸ் கருவேப்பிலை, மற்றது வாங்க வாக்கலாம். இது ஆந்திரா ஸ்டைல் மச்சிக்கச்சாறு. அதாவது ஆந்திராவில் இந்த மோர் ரசத்தை மச்சிக்கச்சாறுன்னு சொல்லுவாங்க. அதாவது மச்சிக்கன்னு சொன்னால் மோர், சாறுன்னு சொன்னால் ரசம், மச்சிக்க புளுசு ஒன்று வைப்பாங்க, அது மோர் குழம்பு. மோர் குழம்பும் மோர் ரசமும் வித்தியாசம். இப்போ நான் இடித்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, அதோட இந்த ஒரு சட்டி தயிரை சேர்க்கிறேன். இது 250 கிராம் தயிர். அதோட அந்த சட்டியாலே ஒரு சட்டி தண்ணியும் எடுக்கிறேன். உங்களோட ரூம் டெம்பரேச்சர் தண்ணி எடுத்தீங்கன்னா காணும். அதுக்குள்ளே உப்பும் அசப்போட்டிட்டா பவுடரும் சேர்க்கிறோம். அதாவது பெருங்காய பவுடர். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த ரசம் வைக்கக்குள்ள அந்த உளமூடியில் தேய்ச்சி விட்டிங்கன்னாலே போதும். விரும்பினா மஞ்சள் சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு இந்த மோர் ரசம் வெள்ளையாக வைக்கிறது தான் விருப்பம். அதனால் நான் மஞ்சள் சேர்க்கலை. நீங்கள் இதை க்ரீன் கலராக வைக்க விரும்பினா அந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சி போட்டு இதோட மிக்ஸ் பண்ணலாம். அப்போ ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு அந்த மோர் ரசம் வரும். இப்போ நாங்கள் செய்கிறது 5-6 பேர் சாப்பிடக்கூடிய மோர் ரசம். இப்போ இங்கால ஒரு சட்டிக்குள்ளே அந்த தயிர் சட்டியாலே ஒரு சட்டி தண்ணி விட்டு பூண்டு மிளகு, அதாவது கார்லிக் பெப்பர், பிளாக் பெப்பர், அதோட அந்த கருவேப்பட்டையும் போட்டு, அவங்க கருவேப்பட்டை சேர்க்க மாட்டாங்க, நான் சேர்க்கிறேன். நான் மற்ற மிளகு ரசத்துக்கும் கருவேப்பட்டை சேர்ப்பேன். சிலோன் சின்னமேனா. அதோட நான் ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது அரிசி, கடலை, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து, ஓமம் எல்லாம் சேர்த்து நான் ஒரு தயாரித்து வச்சு இந்த ரசப்பொடியை தான் இதை போட்டு கொதிக்க விடுறேன். என்ன செய்றீங்க? ஐஸ்கிரீம் ஒழிச்சு சாப்பிட்றீங்களா? காஃபி ஐஸ்கிரீம் இது மாதிரி ட்ரை மசி டேஸ்ட் இருக்கு. அது கொதிக்கிறதுல ஒரு சின்ன இடவள் எடுத்து அவளுக்கு தெரியாமல் ஐஸ்கிரீமை சாப்பிட்டா கண்டுத்தா பாருங்க. கொதிச்சோன்னே இப்போ அஞ்சால் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மோரை விடுவோம். இங்கே மோராக வேண்டி விடாதுங்க. இங்கே ஜெர்மன் கடைகள்லாம் வருது ஐரன் அப்படின்னு சொல்லி மோர்கள். அதை விட நீங்கள் தயிராக வேண்டி செய்கிறது தான் நல்லா. தயிரை வேண்டி மோராக்கி இப்படி செய்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த நான் அதுக்குள்ளே கொஞ்சம் அரிசி போட்டு தான் நடித்தேன். நான் இருந்தாலும் இப்போயும் ஒரு டீஸ்பூன் அரிசி போடணும். இப்படி போட்டால் மோர் திரையாது. அதோட கொஞ்சம் ஒரு திக்னஸும் அந்த இதுக்கு வரும். ஆகிலும் கொதிக்க விட்டிங்கன்னு சொன்னால் மோர் திரிஞ்சிடும். அதால் அந்த ஒரு கொதி வந்தோடனே டக்கண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் பச்சையாக போட்டு எடுத்துருவோம்.
பிங்கால தாளிக்க போகிறேன். இதில் இந்த தாளிப்பு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், அதோட உளுத்தம்பருப்பு, அதோட முக்கியமான சாமான் இந்த ஓமம் போட்டு தாளிக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி போட்டு தாளித்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். நெய் விட்டு அதுக்குள்ளே இந்த கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இருந்தால் போடுங்க, இல்லாட்டி விடுங்க. எல்லாம் போட்டு அவங்க இந்த உளுந்தோட கடலைப்பருப்பு சேர்த்து தாளிப்பாங்க. நான் கடலைப்பருப்பு சேர்க்கலை. இதில் அவங்களோட இதிலேருந்து என்ன வித்தியாசம் பண்ணால் அவங்க கருவாப்பட்டை சேர்க்க மாட்டாங்க, நான் சேர்த்துருக்கிறேன். அவங்க உளுந்தோட கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க, நான் அதை சேர்க்கலை. எல்லாம் போட்டு இடிச்சிருக்கிறேன். இப்போ தாளிக்கக்குள்ளேயும் கொஞ்சம் பெருங்காய போடுறேன். பாருங்கள், நல்லா கருக விடப்போடா. தாளிப்பை கருக விட்டிங்களோ ரசம் உங்களுக்கு கசக்கும். தாளிப்பு ரெடி ஆகிட்டு இனிய தாளிப்பை இதில் கொட்டி விடுவோம். இதோ 3 நிமிஷத்தில் மோர் ரசம் ரெடி. எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 3 நிமிஷம்தான். மோர் எல்லாம் விட்டதுக்கு பிறகு நல்லா கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்தோடனே டக்குண்டு ஓப் ஆகிடணும். கூட விட்டிங்களோ மோர் திரிஞ்சிடும், நல்லா இருக்காது ரசம். வாங்க இனி இதை சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாம் டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும்ண்டு நான் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். பாசுமதி ரைஸோடு சாப்பிட போகிறேன். நீங்கள் எந்த அரிசி சோறோட வேணுமென்றாலும் இந்த மோர் ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். எனக்கு சுட்டு போட்டு கை ஆஹா, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த ஓம வாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. மீண்டும் ஒரு காணொளியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றியுடன் தீபா. அக்ஷு.